एक और विषय है वन नेशन वन इलेक्शन। वन नेशन वन इलेक्शन। वन नेशन वन इलेक्शन। अरे हमको क्या मिलेगा? ये भारत की जरूरत है। इसमें आपत्ति क्या है? ये चलने वाला नहीं है। एक देश एक चुनाव होना चाहिए, एक मतदाता सूची होनी चाहिए। ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் என்றால் என்ன, இது எப்போ இம்ப்ளிமெண்ட் செய்யப்படும், இதன் மீது உங்கள் மீது இருக்கக்கூடிய இம்பாக்ட் என்னவாக இருக்கும், ஓட்டர்ஸ் மீது இருக்கக்கூடிய இம்பாக்ட் என்னவாக இருக்கும், எதற்காக பிஜேபி ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனை கொண்டு வர பார்க்கிறது, இதற்கான ஆல்டர்னேட்டிவ் என்ன? வணக்கம். अंबेडकर 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 बोलना फैशन हो चला है. अंबेडकर 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 என்று கூறுவது ஃபேஷனாக மாறிவிட்டது. இதை நான் கூறவில்லை, இந்த நாட்டு பார்லிமெண்ட்ல இருந்து ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அவர்கள் கூறியுள்ளார். சங்க பரிவார், ஆர்எஸ்எஸ், பிஜேபி இந்த நாட்டின் கான்ஸ்டிடியூஷன் மீது எந்த விதமான நம்பிக்கையும் வைத்தது, இந்த நாட்டு டெமோக்ரஸியை சிதைக்கக்கூடிய வேலையை தொடர்ந்து பார்த்து வருகிறார்கள். அப்போ இது போன்ற நபர்கள் மனதில் அம்பேத்கர் என்கிற அடையாளம் எவ்வளோ பெரிய முள்ளாக இருக்கிறது என்று நீங்க பாருங்க. அந்த முல்லை தூர வீசுவதுதான் இவர்களுடைய நோக்கமாக இருக்கிறது. ஆனால் இந்த முள் இந்த நாட்டு மக்கள் கையில் அதிகாரத்தை மட்டும் கொடுக்கவில்லை, இந்த நாட்டு மக்களுக்கு சம உரிமையை வழங்கியது. இந்த குத்தக்கூடிய முள் பிராமணிசம், இந்த குத்தக்கூடிய முள் கார்பரேட்டிசம், இது அனைத்தையுமே தாண்டி அந்த ஆட்சியாளர்களை குத்தி கொண்டிருக்கிறது. அதனால்தான் இவர்களால் அந்த வலியை, வேதனையை பொறுத்துக் கொள்ள முடியும். ஆனால் இந்த முள் மிக முக்கியமானது. டெமோக்ரஸி என்கிற இந்த முள், இந்த வழியாக உங்களுக்கு கிடைத்த அந்த அதிகாரம். டெமோக்ரஸி என்றால் ஜனநாயகம், மக்கள் கையில் ஒட்டுமொத்த அரசியல், ஒட்டுமொத்த அதிகாரத்தை கொடுத்து சென்ற டாக்டர் B.R. அம்பேத்கரின் அந்த வார்த்தைகள் கான்ஸ்டிடியூஷன் என்கிற இந்த புஸ்தகம். ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் இந்த நாட்டின் டெமோக்ரஸியை சிதைக்கக்கூடிய, இந்த நாட்டிற்கக்கூடிய ஃபெடரல் ஸ்ட்ரக்சரை சிதைக்கக்கூடிய, உங்களை அடிமைத்தனத்திற்கு நகற்றக்கூடிய ஒரு மிக முக்கியமான கருவியாக மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த நாட்டை பிரசிடென்ட் ரூலாக மாற்றி ஒற்றை தலைமையில் இந்த நாடு இருக்க வேண்டும் என்கிற ஒரு மிக பெரிய சதியை செய்து கொண்டிருக்கிறார்கள் பிஜேபி மற்றும் மோடி. இன்னைக்கு இந்த பதிவில் நீங்க பார்க்கக்கூடிய பல்வேறு டேட்டாக்கள், பல்வேறு அனலிட்டிக் ரிப்போர்ட்ஸ்களை நான் உங்களுக்கு முன்பு எடுத்து வைக்க போகிறேன். அதனால் இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள். எந்த அளவில் டாக்டர் B.R. அம்பேத்கர் இந்த நாட்டிற்கு தேவை, அதையும் தாண்டி இந்த சட்ட வழியாக, அதாவது ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் வழியாக எந்த அளவில் உங்கள் கையில் இருக்கக்கூடிய அந்த டெமோக்ரஸி, ஜனநாயகம் பறிக்கப்படும். இது அவ்வளோ சாதாரணமாக செய்யவும் முடியாது. ஆனால் இந்த முயற்சியை இவர்கள் எதற்காக எடுக்கிறார்கள், அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய பாலிடிக்ஸ் என்ன, அனைத்தையுமே நீங்க பார்க்க வேண்டும். பிரைம் மினிஸ்டர் மோடி கொண்டு வந்த டிமானிட்டைசேஷன், ஜிஎஸ்டி, இது போன்ற பல்வேறு சட்டங்கள், அதன் வழியாக இந்த நாட்டை மேல்படுத்த போறேன் என்று கூறினாரோ அதே போன்றுதான் இன்னைக்கு ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் வழியாக இந்த நாட்டில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகிறேன் என்கிற ஒரு சதிகார வேலையை, ஏமாற்று வேலையை இவர்கள் பார்க்க தொடங்கிவிட்டார்கள். ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் என்றால் என்ன, இது எப்போ இம்ப்ளிமெண்ட் செய்யப்படும், இதன் மீது உங்கள் மீது இருக்கக்கூடிய இம்பாக்ட் என்னவாக இருக்கும், ஓட்டர்ஸ் மீது இருக்கக்கூடிய இம்பாக்ட் என்னவாக இருக்கும், எதற்காக பிஜேபி ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனை கொண்டு வர பார்க்கிறது, இதற்கான ஆல்டர்னேட்டிவ் என்ன இருக்கிறது, இந்த அனைத்தையும் நீங்க பார்க்க வேண்டும். செப்டம்பர் 2, 2023 பிரைம் மினிஸ்டர் மோடியின் ஒரு புதிய திட்டம் வெளியானது. அதாவது ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனுக்கான ஒரு ஹை லெவல் கமிட்டி. இந்த கமிட்டியில் ஒரு முடிவெடுக்கப்பட்டது. ஃபார்மர் பிரசிடென்ட் ராம்நாத் கோவிந்த் அவர்கள் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனுக்கான ஒரு கமிட்டியை ஃபார்ம் செய்து அதற்கான ஆய்வுகளை நடத்தி ஒரு ரிப்போர்ட்டை சப்மிட் செய்வார் என்று. மார்ச் 2024 இந்த கமிட்டி தன்னுடைய ரிப்போர்ட்டையும் சப்மிட் செய்தது. ஆனால் இந்த கமிட்டியில் எதிர்கட்சி தலைவர்கள் கிடையாது. கட்சியாவது இருக்கிறதா? அதுவும் கிடையாது. சிட்டிங் சீஃப் மினிஸ்டர்ஸ் அதுவும் கிடையாது. அப்போ பிரசிடென்டோட வேலை என்ன? பிரசிடென்ட் ஒரு ரப்பர் ஸ்டாம்ப். ராம்நாத் கோவிந்த் அவர்கள் ஒரு அடிமை போன்றுதான் வேலை பார்த்தார். இப்ப இருக்கக்கூடிய பிரசிடென்ட்டும் அப்படிதான்.
இந்த வார்த்தையை நான் கூறக்கூடாது, பட் அதுதான் உண்மை. அப்போ ஒரு அரசியல் கட்சிக்கு என்னெல்லாம் சாதகமாக இருக்கிறதோ, அவர்களுக்கு என்ன தேவை இருக்கிறதோ, என்ன விஷயத்தை RSS சங்க பரிவார் பிஜேபி எழுதி கொடுத்திருக்கிறார்களோ அதே ஒரு ரிப்போர்ட்டாக செப்டம்பர் 18ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு வெளியிட்டது. அதை அரசாங்கம் ஆக்செப்டும் செய்துவிட்டு, இப்ப இவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய வாதம் என்ன? ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் நடந்தால் பல ஆயிரக்கணக்கான ரூபாயை நாம் சேமிக்க முடியும். சேமிக்க முடியுமா, அல்ல இதற்கும் மேல பணம் போகுமா என்று நீங்க இந்த பதிவில் நீங்க பார்க்க போறீர்கள். ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனை நாம் ஆழமாக புரிந்து கொள்ள அவசியம் இருக்கிறது. இந்த வீடியோக்குள் போவதற்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை, தயவு செய்து இது போன்ற வீடியோக்களை பகிருங்கள், கமெண்டில் உங்களுடைய கருத்துக்களை பகிருங்கள், லைக் போடுங்கள், ஷேர். இதை தாண்டி எங்கள் போன்ற ஒரு இண்டிபெண்டன்ட் மீடியாவை சப்போர்ட் செய்த வழியாக மீடியாவை நீங்க காப்பாற்ற முடியும், அவர்களுக்கு உயிர் கொடுக்க முடியும். அதற்காக கீழே எழுதியிருக்கக்கூடிய UPI ஐடியில் உங்களுடைய ஆதரவையும் தெரிவிக்கலாம். லோக்சபாவில் 2 பில்ஸ்களை சப்மிட் செய்தது நாட்டு அரசாங்கம். 2மே ஃபெயில் ஆகிவிட்டது. ஆனால் அதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் இது அங்க சப்மிட் செய்யப்பட்டது. 2வது எலெக்ஷன் சைக்கிளில் மாற்றங்களை கொண்டு வரலாம். அதாவது அரசாங்கம் நினைத்தால் தேர்தலில் மாற்றங்களை கொண்டு வருவதற்கான அடுத்த பில் ஆர்டிகல் 172, ஆர்டிகல் 83, ஆர்டிகல் 327 நாங்க மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்கிற இந்த விஷயம். ஆர்டிகல் 172 என்ன கூறுகிறது? இந்த பதிவன் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், பட் ஷார்ட்ல நீங்க கேளு. ஆர்டிகல் 172 என்றால் அலைன் ஸ்டேட் கவர்மெண்ட் டேர்ம் வித் லோக்சபா டேர்ம். அதாவது இதெல்லாம் கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஆர்டிகல்ஸ். இதெல்லாம் நீங்க சாதாரணமாக மாற்ற முடியாது. இதை மாற்றுவதற்கு 2/3 மெஜாரிட்டி வேணும். அதாவது சபையில் ஒரு 100 பேர் இருந்தால் 70 பேர் அரசாங்கத்திற்கு சாதகமாக இருக்கணும், 30 பேர் இல்லை என்றால் பரவாயில்லை. அந்த அளவில் இருந்தால் மட்டும்தான் இதை சாத்தியப்படுத்த முடியும். ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் லோக்சபா எலெக்ஷன் 2மே ஒரே நாள் கொண்டு வருவதற்கான இந்த மாற்றம். ஆர்டிகல் 83 allows election to unexpired term if government dissolves early. ஒரு அரசாங்கம் சமயத்திற்கு முன்பே அது டிசால்வ் ஆகும்போது மீண்டும் ஒரு முறை அந்த இடத்துல எலெக்ஷனை நடத்தலாம் என்கிற அந்த மாற்றம். ஆர்டிகல் 237 enhance parliament authority over conducting election. அதாவது அனைத்துமே அரசாங்கத்தின் கையில் போய்விடும். எலெக்ஷனை நடத்துவது நடத்தாதது அனைத்துமே அவர்கள் கையில் போய்விடும். என்னெல்லாம் சேலஞ்சஸ் இருக்கிறது? 2/3 மெஜாரிட்டி இருந்தால் மட்டும்தான் இதை உங்களால் இம்ப்ளிமெண்ட் செய்ய முடியும். ஆனால் இதை கொண்டு வந்திருக்கிறார்கள். அவர்களிடம் 2/3 மெஜாரிட்டி கிடையாது. 50% மட்டும் வைத்துதான் நீங்க அரசாங்கத்தை நடத்தி வருகிறீர்கள். 50% கூட பிஜேபிக்கு கிடைக்கவில்லை. அப்படியே ஒட்டு வச்சுதான் நீங்க அரசாங்கத்தை நடத்துகிறீர்கள். ஆனாலும் அவர்களுடைய நோக்கத்தை கொஞ்சம் பாருங்கள். பணத்தை சேமிப்போம் என்று கூறுகிறார்கள். எக்கனாமிக் டைம்ஸ்ல வெளிவந்த ரிப்போர்ட் படி நீங்க பார்த்தீர்கள்னா ஒவ்வொரு தேர்தலுக்கும் 7,951 கோடி ரூபாயை நீங்க செலவழித்தால் மட்டும்தான் அந்த எலெக்ஷன் ப்ராசஸை உங்களால் நடத்த முடியும். கிட்டத்தட்ட 8,000 கோடி ரூபாய், 8,000 crores. அதற்கு தேவைப்படக்கூடிய EVM மிஷின்ஸ், அதற்கு தேவைப்படக்கூடிய மற்ற விஷயங்கள், இது எல்லாமே நீங்க சரி பார்க்கணும். சரி, இப்போ ஒவ்வொன்றாக பார்க்கலாம். ஆர்டிகல் 83 முதலில் புரிந்து கொள்ளுங்கள். The article states that the 5-year period from the date of first meeting of House, people shall refer as full term. அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட், லோக்சபா அண்ட் அசம்பிளி எலெக்ஷன் 2மே ஒன்றாக நடத்துவதற்காக. அப்படி நடத்தினால் 5 வருடம் சென்ட்ரல் கவர்மெண்ட் நடக்கும், அதே 5 வருடம் ஸ்டேட் கவர்மெண்ட் நடக்கும். அதாவது நீங்க எலெக்ஷன் ஓட்டு போட போகும்போது ஒரு பக்கம் அசம்பிளி எலெக்ஷன், இன்னொரு பக்கம் சென்ட்ரல் எலெக்ஷனுக்கான அந்த EVM மிஷின்ஸ்கள் வைக்கும். இப்போ இதுல பிரச்சனை என்னன்னா, லோக்கல் பாடி எலெக்ஷன், பஞ்சாயத்து எலெக்ஷன், இதுவும் அடுத்த 100 நாட்களுக்குள்ள இல்ல அதே நாள்ல நீங்க நடத்திய தீர்வு. இது எப்படி நடத்துவீங்க? அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன? இது எல்லாமே மாற்றுவதற்காக நீங்க கொண்டு வந்த ஆர்டிகிள் 383ல என்ன மாற்றங்களை கொண்டு வர போறீர்கள்? ராஜ்யசபா அது டிசால்வ் ஆகாது, அது 5 வருஷத்துக்கும்.
ஆனால் லோக்சபா நிச்சயமாக டிசால்வ் ஆயிடும். ஏதோ ஒரு அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை குறையும் போது இல்ல அரசாங்கம் களையும் போது குறைஞ்சிடும். இதே ஸ்டேட் கவர்மெண்ட்ல அதே போன்று நடக்கும்போது அரசாங்கத்தால் மீண்டும் ஒரு முறை அந்த ஸ்டேட்டில் தேர்தலை நடத்தலாம். அதாவது உதாரணத்திற்கு உத்தரப்பிரதேசத்தில் 2 வருஷம் 3 வருஷம் அவங்களுடைய அரசாங்கம் நடந்துச்சு. மீதம் இருக்கக்கூடிய 2 வருஷத்துல அந்த அரசாங்கம் கலைந்துச்சு. இப்ப நீங்க மறுபடியும் ஒரு எலெக்ஷன் நடத்துவீங்க. ஆனால் அந்த எலெக்ஷன் அடுத்த 5 வருடத்திற்கு கிடையாது, வெறும் 2 வருடத்திற்கு. ஏன்னா அடுத்த லோக்சபா தேர்தலுடன் நீங்க இந்த எலெக்ஷன் நடத்துவீங்க. அப்போ ஒரு ஸ்டேட்டில் நீங்க 2 வாட்டி எலெக்ஷனை நடத்தி 2 முறை பணத்தை செலவழிக்கிறீர்கள். 5 வருடத்திற்கு ஸ்டேட் கிடையாது. சரி, இது மட்டுமல்ல, 83 முறைப்படி நீங்க பார்த்தீர்கள்னா ஒரு ஃபிக்ஸ்ட் டேர்மை ஃபிளெக்சிபிள் டேர்மாக மாற்றுவதற்கான ஒரு முயற்சி. 5 வருடம் ஃபிக்ஸ்ட் டேர்ம் இல்ல இந்த 5 வருடம் அல்ல, எப்பெல்லாம் ஒரு அரசாங்கம் கிடைக்கிறது. இப்ப இவங்க பேக்டோர் என்ட்ரியாக மகாராஷ்டிராவை கலைத்தார்கள், கர்நாடகாவை கலைத்தார்கள். அப்படியெல்லாம் தேவையில்லை. அந்த அரசாங்கத்தை டிசால்வ் செய்து மீண்டும் ஒரு முறை ஒரு எலெக்ஷனை நடத்தி அந்த எலெக்ஷன் வழியாக இவர்கள் உள்ள புகுவதற்கான வேலையை பார்ப்பார்கள். இதுல இம்பார்ட்டன்ஸ் என்ன? 83ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் என்ன? டெமோக்ரஸியோடைய ஸ்டெபிலிட்டி. ஒரு ஃபிக்ஸ்டு டேர்ம் லோக்சபா அல்ல அசம்பிளி எலெக்ஷனில் இருந்தால் மட்டும்தான் ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைக்கும், அரசாங்கத்தின் மீது ஸ்டெபிலிட்டி. எமர்ஜென்சி ப்ரிப்பேர்ட்னஸ், எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல நீங்க ஒரு அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை வைத்து நீங்க ஒரு நாட்டை நடத்துவீர்கள், அதுவும் நடக்காது. சரி, இதை தாண்டி அடுத்த ஆர்டிகிள் 173ஐ டிசால்வ் செய்வதற்கான வேலையை பார்த்தார்கள். அதுல என்ன? நார்மல் டேர்ம்ல நீங்க பார்த்தீர்கள்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, ஸ்டேட் கவர்மெண்ட் கையில் இருக்கக்கூடிய அந்த அதிகாரங்கள் இந்த அரசாங்கம் நடத்துவதற்கான 5 வருடம். இதையும் நீங்க கலைத்து விடுங்கள், இது எங்களுக்கு தேவையில்லை. லோக்சபாவுடன், அதாவது லோக்சபா தேர்தலும் போது எந்த பிரச்சாரம் நடக்கிறதோ, நேஷன் வைட் இது நடக்கிறதோ, அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்கள் அவர்கள் என்ன செய்வார்கள்? அவர்கள் தன்னுடைய லோக்கல் பிரச்சனைகளை எழுப்புவார்கள். லோக்கல் பிரச்சனைகள் பெரிதாக பேசப்படுமா? கிடையாது. நேஷனல் இஷ்யூஸ் மட்டும்தான் பேசப்படும். அப்போ நீங்க ஓட்டு போடும்போது யாருக்காக ஓட்டு போடுவீர்கள்? எந்த பிரச்சாரத்தை நீங்க கவனிப்பீர்கள்? நிச்சயமாக சிங்கிள் பார்ட்டி அல்ல பெரிய பெரிய நேஷனல் பார்ட்டிகள்ஸ் மட்டும்தான் அந்த பிரச்சாரத்தை நடத்த முடியும். ஸ்டேட் கவர்மெண்ட் அவர்களால் எதுவுமே செய்ய முடியாது. இப்ப இந்த ஒட்டுமொத்த விஷயத்துல இன்னொரு விஷயத்தை நீங்க பாருங்க. 172ஐ தாண்டி ஆர்டிகிள் 327ஐயும் மாற்றுவதற்கான ஒரு முயற்சியை இவர்கள் எடுத்தார்கள். அது என்ன? இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கக்கூடிய ஆர்டிகிள் 327ஐ நீங்க படித்து பார்க்கும்போது உங்களுக்கு புரிய வரும். ஆர்டிகிள் 327 empowers Parliament to legislate on election concerning the Lok Sabha and state legislative assembly. தனி பாடி, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஒரு தனி பாடி. அரசாங்கத்திற்கும் அவர்களுக்கும் எந்த கனெக்ஷனும் கிடையாது. ஆனால் இப்போ அரசாங்கம், ஆளும் கட்சி அனைத்து பவருமே தன் கையில் எடுப்பதற்காக இந்த முயற்சி எடுக்கிறார்கள். ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் 1950, ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் 1951, இந்த இரண்டையுமே மாற்றுவதற்காக கவர்ன்ஸ் ப்ரிப்பரேஷன் ஆஃப் எலெக்ஷன் ரூல்ஸ், எலெக்ஷன் ரோலை ப்ரிப்பேர் செய்வதற்காக அந்த ப்ரிப்பரேஷனை கவனிப்பதற்கான இந்த ஆக்ட் 1950, ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட். 51ல deals with the conduct of election, qualification of candidates and resolving election disputes. கேண்டிடேட் உடைய கல்வி படிப்பறிவு என்ன, அவர்களுடைய குவாலிஃபிகேஷன் என்ன, அப்படி ஒரு டிஸ்பியூட் வந்தால் அதை எப்படி ரிசால்வ் செய்யணும், இது எல்லாமே இந்த ரூல்ஸில் இருக்கிறது. இதை மாற்றுவதற்கான முயற்சி. ரோல் இன் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் எப்படி மாறும் என்று நீங்க பார்த்தீர்கள்னா, டு இம்ப்ளிமெண்ட் simultaneous election, significant amendment to law under Article 327 like Representation of People's Act will be required. இந்த 2 ஆக்ட் இல்லை என்றால், டாக்டர் B.R. அம்பேத்கரை பற்றி பேசினார் இல்லையா, அந்த கான்ஸ்டிடியூஷன் மட்டும் இன்னைக்கு இல்லை என்றால் இவர்கள் எப்படி வேணாலும் இந்த நாட்டு கான்ஸ்டிடியூஷனை மாற்றியிருக்கிறார்கள். மனுஸ்மிருதி 2/3 மெஜாரிட்டி இருந்தால் மட்டும்தான் நீங்க ஒரு கான்ஸ்டிடியூஷனல் லாவை அமெண்ட் செய்யலாம், மாற்றங்களை கொண்டு வரலாம்.
நீங்க பியூட்டிஃபை செய்வதற்கான எந்த லாவையும் நீங்க கொண்டு வாருங்கள், அதுல பிரச்சனை இல்லை. ஆனால் இது ஒரு மனிதருடைய முதுகெலும்பு போன்று இருக்கக்கூடிய அந்த விஷயம், இதை உங்களால் மாற்ற முடியாது. இந்த ஒட்டுமொத்த விஷயத்துல நீங்க பார்த்தீர்கள்னா உங்களுடைய ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் முற்றிலும் முறிக்கப்படும். பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட் முறைப்படி நீங்க பார்க்கும்போது இதுல 32 பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் சப்போர்ட் செய்திருக்கிறது, 15 பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அப்போஸ் செய்திருக்கிறது. அப்போ இந்த சட்டத்தை மாற்றுவதற்காக ஸ்டேட் கவர்மெண்ட், லோக்கல் ஸ்டேட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அவர்களுடைய கன்சர்னும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது. அப்போ யாரெல்லாம் இதை எதிர்க்கிறார்கள், யாரெல்லாம் சப்போர்ட் செய்கிறார்கள், நிச்சயமாக பிஜேபி கொண்டு வந்தது, பிஜேபி இதை சப்போர்ட் செய்கிறது. உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், ஹரியானா, குஜராத்ல இருக்கக்கூடிய பிஜேபி மிகப்பெரிய அளவில் அங்க இருக்கக்கூடிய அசம்பிளிஸ்லயே இதை பேசியிருக்கிறார்கள். என்டிஏல இருக்கக்கூடிய மற்ற பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், ஜம்மு அண்ட் காஷ்மீர், பிடிபி இதை சப்போர்ட் செய்திருக்கிறது. பிஜேபியில் இருக்கக்கூடிய ஜேடியு, நிதிஷ்குமார் சப்போர்ட் செய்திருக்கிறார். அஸ்ஸாம்ல இருக்கக்கூடிய அரசாங்கம் இதை சப்போர்ட் செய்திருக்கிறது. அப்போஸ் செய்யக்கூடிய பார்ட்டி காங்கிரஸ் நிச்சயமாக அப்போஸ் செய்திருக்கிறது. காங்கிரஸ் தலைமையில் இருந்த ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய முன்னாள் சீஃப் மினிஸ்டர் அசோக் கெஹ்லோட் ஒரு மிகப்பெரிய அளவில் இதற்கான போராட்டத்தை நடத்தினார். சத்தீஸ்கரின் அரசாங்கம், அப்ப இருந்த காங்கிரஸ் அரசாங்கம், பூபேஷ் பகேலோட அரசாங்கம் இதை எதிர்த்தது. மத்திய பிரதேஷ் காங்கிரஸ் இதை எதிர்த்தது. ரீஜனல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸை நீங்க பார்த்தீர்கள்னா வெஸ்ட் பெங்காலின் டிஎம்சி மம்தா பானர்ஜி இதை எதிர்க்கிறார். தெலங்கானாவின் டிஆர்எஸ் இதை மிகப்பெரிய அளவில் எதிர்க்கிறது, கே சந்திரசேகர் ராவ். கேரளாவின் லெஃப்ட் பார்ட்டி சிபிஎம் இதை எதிர்க்கிறார்கள். தமிழ்நாட்டை சார்ந்த திராவிட முன்னேற்ற கழகம் டிஎம்கே இதை எதிர்க்கிறது. எம்கே ஸ்டாலின் மிகப்பெரிய அளவில் இதை எதிர்த்து பல்வேறு மேடைகளில் பேசியிருக்கிறார். மகாராஷ்டிராவின் சிவசேனா, ஷிண்டே குரூப் கிடையாது, இது உத்தவ் டாக்கரே குரூப், அவர்கள் இதை எதிர்க்கிறார்கள். ஒடிசாவின் பிஜேடி இதை எதிர்க்கிறது. இது போன்ற பல்வேறு அரசியல் கட்சிகள் ஒட்டுமொத்த இந்தியாவில் இதை எதிர்க்கிறார். இதற்கான காரணம் என்ன? எதற்காக எதிர்க்க வேண்டும்? ஸ்டேட் கவர்மெண்ட் கையில் இருக்கக்கூடிய அதிகாரங்கள், சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய அதிகாரங்கள் வெவ்வேறாக இருக்கிறது. இதுதான் இந்தியாவுடைய ஃபெடரல் ஸ்ட்ரக்சர். இதைத்தான் டாக்டர் B.R. அம்பேத்கர் தன்னுடைய கான்ஸ்டியூஷன்ல எழுதியிருக்கிறார். டெமோக்ரஸி என்கிற இந்த ப்ராசஸ்ல கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் என்று பல்வேறு பாடிஸ்கள் அமைத்திருக்கிறார். அதுல இண்டிபெண்டன்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்கள் இருக்கிறது, அதுல எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இருக்கிறது, அதுல சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா இருக்கிறது. எல்லாமே கலந்துதான் இந்த நாட்டை நீங்க நடத்தி விடுங்க. எப்படி கோதி மீடியாவை நீங்க விலை கொடுத்து வாங்கி விட்டீர்கள், எப்படி சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவில் இருக்கக்கூடிய சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாக்களை நீங்க விலை கொடுத்து வாங்கி வருகிறீர்களோ, எப்படி இடி, சிபிஐ, ஐடி போன்ற இண்டிபெண்டன்ட் பாடிஸ்களை நீங்க தன் கையில் போட்டுக்கொண்டீர்களோ, இது போன்ற விஷயத்தை தாண்டி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவும் இன்னைக்கு உங்களுக்காக வேலை பார்க்கிறார்களோ, இதை ஒரு சட்டமாக மாற்றிவிட்டோம் என்றால் நாளைக்கு யாருமே கேள்வி கேட்க முடியாது. இந்த வருடம் உங்களுக்கு எந்த கான்ஸ்டியூஷனை மாற்ற முடியவில்லையோ அதையும் நாங்க மாற்றிவிடுவோம். அதற்கான அடித்தளம் தான் நீங்க அமித்ஷா அவர்கள் பேசிய அந்த வார்த்தையாக இருக்கட்டும், அல்ல ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் என்கிற இந்த சட்டத்தை கொண்டு வந்து இந்த நாட்டு டெமோக்ரஸியை சீர்குலைப்பதாக இருக்கட்டும். இது சாத்தியப்படாது என்று அவர்களுக்கும் தெரியும். ஏன்னா அவர்கள்ட்ட மெஜாரிட்டியே கிடையாது. அப்கி பார் 400 பார் என்று கூறினார்கள் இல்லையா, அந்த அளவு அவர்களுக்கு மெஜாரிட்டி கிடைத்திருந்தால் இது சாத்தியமாகி இருக்கும். ஆனால் அவர்களிடம் கிடையாது. ஆனால் கூட இதை பெஞ்சில் கொண்டு வந்து இதற்கான ஒரு டிஸ்கஷனை நடத்தி பார்லிமெண்டில் நேரத்தை மட்டும் இவர்கள் வீணடிக்கவில்லை. இந்த நாட்டிற்கக்கூடிய எஜுகேஷன் சிஸ்டத்தை பற்றி பேசியிருக்க வேண்டும், மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பற்றி பேசியிருக்க வேண்டும், ஜிஎஸ்டியை எப்படி குறைத்து, டாக்ஸ் பேர்டனை எப்படி குறைத்து இந்த நாட்டு மிடில் கிளாஸ் மற்ற நபர்கள் மீது எப்படி பாரத்தை குறைக்கலாம் என்று அதற்கான டிபேட்டை நடத்தியிருக்கலாம். அடானி மீது டிஸ்கஷனை நடத்தியிருக்கலாம், மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பற்றி டிஸ்கஷன் நடத்தியிருக்கலாம். ஆனால் எந்த பில் பாஸ் ஆகாது என்று இவர்களுக்கு தெரியுமோ அதையும் கொண்டு வந்து இவர்கள் இந்த நாட்டுடைய நேரத்தை மட்டும் வீணடிக்கவில்லை, தன்னுடைய கொள்கையை வெளிப்படுத்தி வருகிறார்கள். இதுதான் சாவர்கருடைய ஐடியாலஜி. ஆனால் அதை ஏற்றுக்கொள்வதற்கு அம்பேத்கரை ஃபாலோ செய்யக்கூடியவர்கள், காந்தியின் ஐடியாலஜியை ஃபாலோ செய்யக்கூடியவர்கள், இந்த நாட்டின் ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் மீது நம்பிக்கை உடைய நபர்கள், இந்த நாட்டிற்கக்கூடிய செக்குலரிசத்தை நம்பக்கூடிய நபர்கள்,
இந்த நடக்கக்கூடிய எக்ஸிகியூட்டிவ், லெஜிஸ்லேட்டிவ், ஜுடிஷியரி அண்ட் மீடியா மீது நம்பிக்கை இருக்கக்கூடிய நபர்கள் இதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்படி வந்துவிட்டால் இந்த நாட்டில் டெமோக்ரஸி, ஜனநாயகம் உங்கள் கையை விட்டு போய்விடும். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.